வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சிந்தெடிக் மசில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோபோட்ஸ் அப்படின்றது நவீன கால தொழில்நுட்பத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். கார் லிஃப்ட் பண்ணுறதுலேருந்து வார் ஃபைட் பண்ணுறது வரையும் இந்த ரோபோட்ஸோட பணி அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியம் அளிக்கக்கூடியது. ஆனால் ஒரு டொமேட்டோவை எடுக்கிறதுலேருந்து ஒரு ஃப்ரூட் கட் மாதிரியான சின்ன சின்ன வேலைகளில் ரோபோட்டால் ஜென்டிலாக பண்ண முடியாது. கன்வென்ஷனல் ரோபோட் கிட்ட ஒரு டொமேட்டோவை எடுக்க சொன்னோன்னா அது ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு தான் அதால் எடுக்க முடியும். ஜென்டிலாக அதால் எடுக்க முடியாது. இதுக்காக தான் கொலம்பியா யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க சாஃப்ட் ரோபோட்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட் ரோபோட்ஸ் மனிதனை மாதிரியே திசுக்கள் அமைப்பை கொண்டவை. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ் சாஃப்ட் ரோபோட்ஸ் ரொம்ப சீப்பாகவும் ஈஸியாகவும் இதை மேக் பண்ண முடியும். ஒரு சாதாரண 3D பிரிண்டர்லேருந்தே இதை நம்ம மேக் பண்ண முடியும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட மசில்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மனிதனோட மசிலோட அமைப்பை ஒத்திருக்கு. ஆனால் மனித தசைகளை காட்டிலும் கிட்டத்தட்ட 3 மடங்கு இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மனிதனோட தசைகளை காட்டிலும் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். ஓல்டராக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சாஃப்ட் ரோபோட்ஸை பேபி சிட்டிங் அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு 10 டைம்ஸ் அதிகமான எலக்ட்ரிசிட்டி தேவைப்பட்டிருக்கு. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சாஃப்ட் ரோபோட்ஸ் பர்சனல் வேலைகளை செய்கிறதுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. அன்கேனி வேலி அப்படின்ற இடத்துல இருக்க ரோபோட்ஸ் அப்படியே நேச்சுரலாக ஹியூமன் மாதிரியே இருக்கணும் அந்த விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. ஃப்யூச்சரில் கன்வென்ஷனல் ரோபோட்ஸ் என்பவை அதிக கஷ்டமான வேலைகளான போர் தாக்குதலில் ஈடுபடுறது மற்றும் அதிக எடையுள்ள பொருட்களை தூக்குறது ஆகியவற்றிலையும் சாஃப்ட் ரோபோட்ஸ் என்பவை நார்மலான ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியதாக இருக்கும்னு விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த சாஃப்ட் ரோபோட்ஸ் தான் ஃப்யூச்சரில் நம்ம எல்லார் வீட்டுகள்லையும் இருக்க போகிற ஒரு வகையான ரோபோட்ஸும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் சாஃப்ட் ரோபோட்ஸ் பற்றியும் சிந்தெட்டிக் மசில்ஸை பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க. இது வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்பந்தமாக நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.